புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஞானமூர்த்தி. இளம் விவசாயியான இவர் தனது நிலத்தில் நெல், கரும்பு, மரவள்ளி போன்ற பயிர்களை பயிரிட்டு வந்தார். இருந்தாலும் சரியான லாபம் இல்லாததால் தோட்டக்கலை பயிர்களுக்கு மாறினார். இதில் ஓரளவுக்கு லாபம் கிடைத்ததை தொடர்ந்து தோட்டப்பயிர் விவசாயத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் ஞானமூர்த்தி. தனது நிலத்தில் சுரைக்காய், கத்தரிக்காய், வெண்டை உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் விவசாயிகளை பல்வேறு மாநிலங்களுக்கு அழைத்து சென்று அங்கு விளைவிக்கப்படும் பயிர்கள் குறித்து தெரிந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தனர். அப்படி பெங்களூரு சென்ற ஞானமூர்த்தி அங்கு பயிரிடப்பட்டிருந்த வெள்ளை பூசணி குறித்த தகவல்களை கேட்டறிந்து சிறிதளவு விதைகளை அங்கிருந்து வாங்கி வந்திருந்தார். அதனை தனது தோட்டத்தில் சோதனை அடிப்படையில் ஊடுபயிராக பயிரிட்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார். 500 கிராம் எடை கொண்ட வெள்ளை நிற பூசணியை அறுவடை செய்து உழவர் சந்தையில் விற்பனை செய்தபோது பொதுமக்கள் அதனை வாங்க ஆர்வம் காட்டினர். இதனை அடுத்து வெள்ளை நிற பூசணியை 1 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிட திட்டமிட்டுள்ளதாக விவசாயி ஞானமூர்த்தி தெரிவித்தார். நாங்கள் 10 வருஷமாக காய்கறி பயிர் வைக்கிறோம். எங்கள் தோட்டத்தில் பீக்கங்காய், பாவக்காய், புடலங்காய், சொரக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வைக்கிறோம். நாங்கள் இப்போதைக்கு பீக்கங்காய், சொரக்காய் போட்டுக்கிறோம். அது நடுவில் இந்த பூசணிக்காய் போட்டோம். எல்லாம் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் உழவர் சந்தையில் எடுத்து போய் விற்றுட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்காரு. முதல்ல நெல் தான் குத்துக்கு நிலம் 2 ஏக்கர் எடுத்து நெல் போட்டிருந்தேன். நெல் போட்டு 3 மாதம் 4 மாதம் உட்காந்துருந்த காய்கறி வரும்போது திடீர்னு ஒரு காற்றடிச்சாலும் மழையில் பண்ணாலும் நெல் வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் புண்ணியகொடின்றவர் இந்த கீழ்சாத்து மாவட்டத்தில் காய்கறி பயிர் வச்சுக்கிறார். அவர் என்ன சொன்னார், இதை பார்க்குறத விட நீ காய்கறி பயிர் வச்சிங்கன்னா உனக்கு லாபகரமாக இருக்கும், டெய்லி வருமானத்தை பார்க்கலாம் சொன்னதுனால சரி நம்ம காய்கறி பயிர் பண்ணிட்டு முதல்ல கத்திரிக்காய் போட்டேன், அப்புறம் வெண்டைக்காய் போட்டேன். அதுக்கப்புறம் படிப்படியாக இப்போ பந்தல் காய்கறியில் வந்திருக்கேன். பெங்களூர் டூர் இட்டு போனாங்க விவசாயத்துலேருந்து. அங்கே போனோன்னே இந்த காய்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இது பார்க்குறது செடி கொடியும் அதிகமாக இல்லை, செடி மட்டும் ரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொடி மாரி தானே பூசணி செடி மாரி இருக்குது. உள்ள ரவுண்டு உள்ள பூ பூத்துன்னு பார்த்தா அது பூ இல்லை. பூன்றது சாதாரண மஞ்சள் நிறமாக தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தா காய் குண்டெல்லாம் பரங்கிக்காய் பெருசு பெருசாக இருக்கும். ஒரு 5 கிலோ 10 கிலோ 8 கிலோ 6 கிலோ கூட வரும். ஆனால் இந்த பூசணிக்காய் அதிகபட்சம் 1 கிலோவிலேருந்து 3/4 கிலோ இல்லை 400-500 கிராமுக்கு மேலே இல்லை வெயிட்டு. ஆனால் பார்க்குறது அழகாக இருக்குது. செடிக்கு 5 காய் 6 காய் வைக்குது. இதை பார்த்துட்டு வந்தோடனே சரி நம்ம ஒரு சாம்பிளுக்காக நம்ம வாங்கி வைப்போம், நல்லா வந்ததுன்னா நம்ம செய்யணுன்ட்டு திரும்ப என்ன பண்ண இப்போ சொரக்காயெல்லாம் போட்டிருக்கு. இடைவெளியில் 2-3 செடி செத்து போயிடுச்சு. அந்த இடத்துல என்ன வேஸ்ட் ஆகக்கூடாது, இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த விதையை நட்டு வச்சது தான் இந்த காய் நல்ல ஈல்டு வருது, நல்லா காய் காய்க்குது. அதேமாதிரி வாங்கி சாப்பிட்டவங்களும் நல்லா இருக்குன்றாங்க. இயற்கையான முறையில் எந்தவித ரசாயனமும் இல்லாமல் காய்கறிகளை விளைவித்து அதில் லாபமும் ஈட்டி வரும் ஞானமூர்த்தி மற்ற விவசாயிகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார்.